ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூஎஸ்ஏ vs அயர்லாந்து. ஸோ ரொம்பவுமே முக்கியமான மேட்ச் யூஎஸ்ஏக்கு. இந்த மேட்ச் வந்து அவங்க கண்டிப்பாக ஜெயிச்சிட்டாங்கன்னா குவாலிஃபை ஆயிடுவாங்க. பட் இந்த மேட்ச் நடக்கக்கூடிய ஒரு கிரவுண்டு தான் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்டு. ஃப்ளோரிடாவில் தான் இந்த மேட்ச் நடத்த போகிறாங்க. ஃப்ளோரிடாவை பொறுத்தவரையாக கடைசி ஒரு 3 நாளாக சரியான மழை விழுந்துட்டுருக்கு. பட் இந்த மேட்ச் நடக்கிறப்போ 20% ஆஃப் ரெயின் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு அது உறுதின்னு தெரியல. மேட்ச் நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. யூஎஸ்ஏ வெஸ்ட் இண்டீஸை பொறுத்தவரையே கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா திடீர்னு பார்த்தோம்னா ரெயின் விழும், அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகும், திருப்பி வந்து ரெயின் விழும், இப்படி தான் மாறி மாறி போகும். சின்ன கேப்பு கிடச்சா கூட 5 ஓவர் மேட்சோ இல்லை 10 ஓவர் மேட்சோ கூட நடத்திடுவாங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார் சன்ரைஸ் கொடுக்குறேன். மேட்ச் நடக்குதா இல்லையான்னு ஆன் டைமில் பார்த்துட்டு ப்ளே பண்ணிக்கோங்க. பட் 20% ஆஃப் ரெயின் இருக்குன்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். 30வது மேட்ச்சு அயர்லாந்து விசஸ் யூஎஸ்ஏ 14 ஜூன் 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது ஃப்ளோரிடாவில். 11 சேலஞ்சர்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிடிஎஸ் இல்லாமல் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஜிஎஸ்டி உங்களுக்கு கிடையாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கிவ்அவேவும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மஸ்ட்டு ட்ரை ஒரு ஆப்புன்னு சொல்லலாம். ஃப்ரீ ஜிஎஸ்டி ஃப்ரீ டிடிஎஸ் கொடுக்குற ஒரே ஆப்பு. நீங்கள் வின் பண்ணிவிட்டு வேணால் வித்ட்ரா பண்ணி பாருங்கள். டிடிஎஸ் கண்டிப்பாக பிடிக்க மாட்டாங்க. அவங்களோட அஃபிஷியல் போஸ்டர் தான் இது. ஸோ டிடிஎஸ் ஃப்ரீ. இன்ஸ்டால் பண்ணிங்க. 2K டெக்கன் ரெஃபர் கூட பயன்படுத்திங்க. முன்னாடி யாராவது இன்ஸ்டால் பண்ணிட்டு ப்ளே பண்ணாமல் இருந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பு. ட்ரை பண்ணுங்கள். அவங்களோட சொந்த அமௌண்ட்டை தான் வந்து அவங்க டிடிஎஸாக பே பண்ணுறாங்க. உங்களோட அமௌண்ட்டை பே பண்ணலை, உங்களுக்கே திருப்பி கொடுத்துட்றாங்க. ஸோ டிடிஎஸும் ஃப்ரீயாக தராங்க, ஜிஎஸ்டியும் ஃப்ரீயாக தராங்க. கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அயர்லாந்து vs யூஎஸ்ஏ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச். கண்டிப்பாக மேட்ச் நடக்கும்னு எதிர்பார்ப்போம். ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். இங்கே நடந்த 2 மேட்ச் வந்து பார்ப்போம். 2 மேட்ச்சுமே வார்ம் அப் மேட்ச் தான். அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. என்னடா இந்த ஸ்கோர் கார்டு நம்ம பார்த்ததே கிடையாதுன்னு நினச்சிட வேண்டாம். வார்ம் அப் மேட்ச்சு. மீடியம் பேசர்ஸ்க்கு நல்ல ஹெல்ப் கிடைக்கிது. இனிஷியல் பேட்டர்ஸ் ஓப்பனர்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறத பார்த்துருக்கோம். மைக்கேல் லிவ்டி, ஸோ இவரை தவிர்த்து மற்ற எல்லாருமே வந்து ஓப்பனர்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிருக்காங்க வார்ம் அப் மேட்சஸ்லேயுமே. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ், அதுக்கப்புறம் சீமர்ஸ்க்கு நல்ல ஹெல்ப் கிடைக்கிது. குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ஆரியன் தத்து, அதுக்கப்புறமா இங்கே மனுடா ஹசரங்கா, இந்த மாதிரி குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுத்திருக்காங்க. பட் இனிஷியலாக பவர் பிளேயில் விக்கெட் போயிருக்கு. இப்போன்னு கிடையாது, 2021லேயுமே அயர்லாந்து யூஎஸ்ஏவும் இங்கே ஒரு சீரீஸ் ஆடினாங்க. அதுலேயுமே ஓப்பனிங் ஃப்ளாப் ஆகி மிடில் தான் வந்து ஹிட் ஆகிருந்துச்சு. ஸோ அதனால் ஓவரால் பார்த்தோம்னா ஒரு சில ஓப்பனர்ஸ் தப்பிக்கலாம். பட் ஆனால் ஓப்பனர்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும். இப்போ மழை நல்லா விழுந்திருக்கு. ஆன் டைம்லேயும் க்ளௌடியாக இருக்கலாம். இனிஷியல் ஸ்விங் அதிகமாகவே இருக்கிறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். ஸோ ஆன் டைமில் வந்து நம்ம பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறம் T20 பிளாஸ்ட்டுக்குமே வந்து டீம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ ஒரு சில நாட்களில் வந்து வின்னு, அதுக்கப்புறம் லாஸ்ட்னு மாறி வந்து போகுது. ஸோ பாப்பா அதை வந்து கரெக்ட் பண்ணி வரிசையாக வந்து வின்னிங் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி கொண்டு வரணும். அதுக்கு தான் வந்து ஒரு ட்ரை பண்ணியிருக்கேன். அது கிட்டத்தட்ட வந்து போயிட்டு தான் இருக்குது. ஸோ பாப்பா அயர்லாந்து vs யூஎஸ்ஏ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச்சு. ஏன்னா இந்த சைடு யோசிக்க முடியாது, அந்த சைடு யோசிக்க முடியாது. ஈக்குவலாக போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பார்க்கலாம். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனலாக செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஃபேக் சேனல்ஸ் எதுவும் ஜாயின் பண்ணிடாதீங்க. இதுதான் வந்து கரெக்டான ஒரிஜினல் சேனல். அதேமாதிரி டீம் தரேன் அமௌண்ட்டுன்னு கேட்டால் எங்கேயுமே கொடுக்காதீங்க. உங்கள் டீமை வச்சு ப்ளே பண்ணுங்கள். அதான் நான் எப்போயே சொல்கிறது. இல்லை ஃப்ரீயாக டீம்ஸ் கிடச்சா அதை வச்சு ஆல்டர் பண்ணி கூட ப்ளே பண்ணுங்கள். அமௌண்ட் கொடுத்து டீம் வாங்குறது ரொம்ப வேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக யாரும் அந்த தப்பை பண்ணாதீங்க. ஃப்ரீ டீம்ஸை பயன்படுத்துங்க. உங்களோட டீம்ஸை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ வின்னிங்ஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணி தான் இருக்கோம். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எப்படி ப்ளே பண்ணுன்றது உங்களுக்கு தெரியும். இன்ஸ்டால் பண்ணாத ஆப்ஸை ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி குபேரா ஃபேண்டசி ஆப்புக்கான வின்னிங்ஸும் நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஈஸியாக வந்து வின் பண்ணலாம். ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணாலே போதும் குபேரா ஃபேண்டசி ஆப்பில். ஸோ கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நல்ல வின்னிங்ஸ்ன்றது கிடைக்கும். ஸோ 2K ஃபேண்டசி நம்பரோட பயன்படுத்திக்கோங்க. ஸோ கரெக்டான டெலகிராமை மட்டும் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன். அதேமாதிரி எங்கேயுமே அமௌண்ட்டு கொடுத்து ஏமாந்துடாதீங்க. நீங்களே உங்கள் டீமை க்ரியேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வின் பண்ண முடியும். ஸோ ஒரிஜினல் சேனலாக செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளேயிங் லெவன் வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல மொனாக் பட்டேல் வரதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன இன்ஜுரினால அவர் லாஸ்ட் மேட்ச் இந்தியாவுக்கு எதிராக ஜேர்ன்ஸ் வந்து ஓப்பனிங் கேப்டன்ஷிப் பண்ணார். மொனாக் பட்டேல் உள்ளே வந்துட்டார்னா அவர் தான் விக்கெட் கீப்பிங் பேட்டரு. ஏன்னா இந்த சாஹன் ஜகாரியை பொறுத்தவரையாக எப்படி பேட்டிங் ஆடுறதுனே தெரியாமல் தான் வந்து கிட்டத்தட்ட நிறையா மேட்சஸ் வந்து ஆடிருக்காரு. நானே பார்த்துருக்கேன். அவங்க லோக்கலில் ஆடுறப்பயுமே ரொம்ப போராக தான் ஆடிருக்காரு. சம்டைம்ஸில் வந்து ஹிட் பண்ணியிருக்காரு. இனிஷியல் ஸ்விங் அதிகமாக இருக்கப்போலாம் இவர் ஆடுறதுன்றது சாத்தியமே கிடையாது. மறுபடியும் லிட்டிலுக்கோ இல்லை மார்க் ஆடையிருக்கோ அவுட் ஆயிடுவார். ஸோ அதனால் மொனாக் பட்டேல் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஆண்ட்ரி கோஸ் நின்றுருந்தா போன மேட்சே நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருக்கலாம். ஹர்ஷ்தீப் சிங்கை தேவையில்லாமல் ஒரு ஷார்ட் பால் அடிக்க போய் தான் வந்து விக்கெட்டை கொடுத்தாரு. ஸோ அந்த பிச்சில் இருக்க ப்ரெஷரை ஃபீல் பண்ணி அவுட் ஆனார்.
மற்றபடி ஒரு குட் பிளேயர். ஸ்டீவன் ட்ரெய்லரு ஸோ லாஸ்ட் மேட்ச் இந்தியாவுக்கு டீசெண்டாக ஆடினார். கொஞ்ச நேரம் நின்றுட்டாருன்னா அதுக்கப்புறம் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஜேர்ன்ஸு ஸோ லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப்பு, பட் இருந்தாலும் சின்ன டீம்ஸ் கூட நல்லா ஆடிடுவார், அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. கண்டிப்பாக வந்து கேம் எடுத்துகிட்டு போயிடுவார். இந்த பிச்சுமே வந்து மிடில் ஆர்டர் பேட்டருக்கு ஹெல்ப்பாக இருந்திருக்கு. கோரி ஆண்டர்சன், அதுக்கப்புறம் ஆரன் ஜான்ஸ் இவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுறது இருக்கும். நிதிஷ்குமாரை ஏதாவது ஒரு சில ஜிஎல்ஸில் ட்ரை பண்ணுங்கள், ஓரளவுக்கு நல்லாவே ஹிட் பண்ணுறாரு. ஹர்மீத் சிங்கு ஸோ பேட்டிங் ப்ளஸ் பவுலிங்கு அந்தளவுக்கு எதுலேயுமே யூஸ் பண்ணுறது இல்லை. மேபி இந்த பிச்சில் ஸ்பின்னு ஹெல்ப் இருந்தால் யூஸ் பண்ணலாம், பட் மோஸ்ட்லி வேன் சாவ்லேக் ஸோ இவரை தான் வந்து ட்ரை பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகம். லாஸ்ட்டு மேட்ச்சே நான் வந்து இவரை பற்றி சொல்லியிருப்பேன். ஏன்னா சூரியகுமார் யாதவுக்கு இவரோட பவுலிங்கில் தான் கேட்சை ட்ராப் பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி பேட்டிங்கும் கொஞ்சம் முன்னாடியே வந்தால் இவருன்னு கூட ஆட முடியும். குவாலிட்டியான ஒரு ஆல்ரவுண்டர். சவுத் ஆஃப்ரிக்கன்னு நினைக்கிறேன். ஒரு டீசெண்டான ஒரு ஆல்ரவுண்டர், நல்ல பேஸில் போடுவார் லைன் அண்ட் லென்த்தில். அலிகான் அதேமாதிரி நட்வாக்கர் ஸோ இந்த 2 பேர் தான் இனிஷியலாகவும் ஒரு சில ஓவர்ஸ் வீசி அதுக்கப்புறம் டெத்தில் வீசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதில் அயர்லாந்துக்கு எதிராக நட்வாக்கர் நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காரு. அலிகான் கண்டிப்பாக டெத்தில் போட்டு ஸ்டெம் டு ஸ்டெம் விக்கெட் எடுப்பார். இந்த விக்கெட்டில் மீடியம் பேசர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்படி பார்த்தோம்னா இந்த 4 பேர் மீடியம் பேசர், 5வது மீடியம் பேசர் கோரி ஆண்டர்சன், 6வது பவுலிங் வந்து ஹர்மீத் சிங்கு. ஸோ தேவைப்பட்டால் ஜேர்ன்ஸு பவுல் பண்ணலாம், யார் பவுல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ பவுல் பண்ணலாம். ஸ்டீவன் ட்ரெய்லருமே வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னர் தான், அவரும் தேவைப்பட்டால் பவுல் பண்ணலாம். பட் இங்கே ஃபுல்லாக ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க. மேபி ஒரே ஸ்பின்னரை வச்சு மூவ் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா ஹர்மீத் சிங் வந்து பவுல் பண்ணலாம். இல்லாட்டி நசுடோஸ் கெஞ்சகேன்னு ஒரு பிளேயர் இருக்கார், பாகிஸ்தானுக்கு எதிராக நல்லா ஆனவர், அவரை ஜெசி சிங்க்கு பதிலாக எடுத்துகிட்டு வரதுக்கான சான்ஸ் இருக்கும். ஆன் டைமில் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா குவாலிட்டி ஸ்டெம் டு ஸ்டெம் போடக்கூடிய ஸ்பின்னர்ஸுக்கு எதிராக அயர்லாந்து எப்போயுமே அவுட் ஆகிருக்காங்க. சப்போஸ் அவரோ இல்லை ஹர்மீத் சிங்கோ வந்து இருக்காங்க, ஒரே ஸ்பின்னராக இருக்காங்க அப்படின்னா எடுத்துக்கிறது பெட்டர் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு ட்ரம் கார்டு பிக்காக இருக்கலாம். சப்போஸ் அவர் வந்துட்டு அவர் தான் மோஸ்ட்லி ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார், அவர் இல்லைனா ஹர்மீத் சிங் வந்து பவுல் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மீடியம் பேசர்ஸ் இந்த விக்கெட்டில் ஓட்ட மாட்டாங்க. ஸோ நசாவ் கவுண்டி ஸ்டேடியம் நியூயார்க்கில் வேணால் மீடியம் பேசர்ஸ் வச்சு ஃபுல்லாக போகலாம். பட் இந்த மாதிரி கிரவுண்ட்ஸில் கொஞ்சமாக ஸ்பின்னர்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. வனிடோ ஹசரங்கா, திக்ஸனா இவங்களும் விக்கெட் எடுத்துருக்கிறதுனால சப்போஸ் கெஞ்சகேவோ அப்படி இல்லாட்டி ஹர்மீத் சிங்கோ ஆடினா எடுத்துக்கிறது பெட்ரு. சேம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ்னால் கண்டிப்பாக டிலனே மட்டும்தான் வந்து ஸ்பின்னரு, மீதி எல்லாருமே வந்து மீடியம் பேசர். அதுக்கப்புறமா கேம்பர் அவருமே வந்து ஒரு மீடியம் பேசர் தான். தேவைப்பட்டால் அவங்க ஸ்பின் அட்டாக்கில் கொண்டு போகலாம். பட் ஆனால் இவங்க டீசெண்டாகவே ஆடுறாங்க ஓரளவுக்கு, ஸ்பின்னர்ஸையும் நல்லா ரொட்டேட் பண்ணி ஆடுறதுனால. ஸோ ஓரளவுக்கு ட்ரம்ப் கார்டு பிக்காக ஒரு லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்காக டிலனேவாக பார்க்கலாம். மற்றபடி டெத்லேயும் சரி இனிஷியலாக சரி மார்க் அடையர் தான். பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் நல்ல ஃபார்மில் இருக்கார், டீசெண்டான ஒரு கேப்டனு. ஜோசுவா லிட்டில் அந்த பிச்சில் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல, பட் இந்த பிச்சில் பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு டீசெண்டான ஒரு கேப்டன் சாய்ஸ் தான். எங்கே விக்கெட் எடுக்காத மேட்சே கிடையாது, அவர் ஆடினாலே விக்கெட்டுன்றதை 1-2 விக்கெட்டுன்றதை எடுத்துருவார். ஸோ லோயஸ்ட்டு பர்சன்டேஜ் பிக்கு ட்ரம்ப் கார்டுனா கண்டிப்பாக டிலனே, அதுக்கப்புறமா கேம்பரு, இந்த சைடில் ஹர்மீத் சிங்கு, அப்புறமா வேன் சாவ்லேக்கு. ஸோ இவங்க எல்லாருமே ரொம்ப லோயஸ்ட்டு பர்சன்டேஜ் பிக்காக இருப்பாங்க. டீசென்ட் பிக்ஸில் கண்டிப்பாக ஸ்டீவன் ட்ரெய்லர், அதுக்கப்புறமா ஆண்ட்ரி கோஸ் ஒரு டீசெண்டான ஒரு பிக்கு. இங்கே பால் ஸ்டெர்லிங், பெல்பெரின் நிறைய பேர் எடுத்துகிட்டு போகலாம். பட் விராட் கோலி, ரோஹித் சர்மாவே நட்வேக்கருக்கு வந்து கஷ்டப்பட்டதை பார்த்தோம். அதனால் கண்டிப்பாக இவங்க 2 பேரும் தாக்கு பிடிச்சி இனிஷியல் ஸ்பெல்லில் ஆடுறது கஷ்டம்தான். அப்படியே ஆடினாலும் ஆலிகானோ அப்படி இல்லாட்டி வேறு ஏதோ ஒரு அட்டாக்கிங் மைண்ட் செட்டில் எடுத்துகிட்டு வருவாங்க. டாப் ஆர்டருமே இந்த கிரவுண்டில் கொஞ்சம் சொதப்பினதையும் நம்ம பார்த்துருக்கோம். டக்கர் ஸோ ஓரளவுக்கு யூஎஸ்ஏக்கு எதிராக பயங்கரமான ஓரளவு இல்லை பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ் ஆடின பிளேயர்னா டக்கர் தான். சேம் ஹாரி டெக்டாரு டீசெண்டான பிளேயர். அந்த கிரவுண்டை வச்சு கெஸ் பண்ணாதீங்க, வேறு கிரவுண்ட்ஸில் நல்லா ஆடக்கூடிய பிளேயர். இந்த 2 பேருமே வந்து டீசெண்டான ஒரு பிக்ஸ் தான். கேம்பரும் லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்காக இருந்தாலும் ஒரு பெட்டர் ரிஸ்கி ஒரு பிக்காக வந்து நம்ம எடுக்கலாம். மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த கிரவுண்டில் வந்து அவருக்கும் நல்ல ரெக்கார்ட்ஸ்ன்றது இருக்குது. ஸோ பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸில் மார்க் ஆடையர், அதுக்கப்புறமா நட்வேக்கர் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு கேப்டன் சாய்ஸ். கோரி ஆண்டர்சன் 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு, பேட்டிங்லுமே பட்டுருச்சு அப்படின்னா கம்மியான பால்ஸ் நிறையா ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. டபுள் ஆப்ஷனுமே இருக்குது. 4th பார்த்தோம்னா ஜோசுவா லிட்டில். இந்த 4 பேர் வந்து ஒரு டீசெண்டான ஆப்ஷன்ஸு. கிராண்ட் லீக்கில் கேப்டன் ட்ரை பண்ணோம்னா ஆரன் ஜோன்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நல்ல ஒரு ஸ்டெடி பிளேயரு, கொஞ்சம் மிடில் ஆர்டரில் வரப்போ நின்று எடுத்துகிட்டு போகலாம். மொனாக் பட்டேல் மேலே ஆடினார்னா ஓரளவுக்கு அவர் ரொட்டேட் பண்ணிட்டா கூட ஆரன் ஜோன்ஸ் வந்து கேம் எடுத்துகிட்டு போகலாம். ஓரளவுக்கு நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருந்தால்
அதுக்கப்புறமா அலிகான் ஒரு கிராண்ட் லீக்ஸ்க்கு ஒரு பெட்டரான ஒரு கேப்டன்சி சாய்ஸு. நெக்ஸ்ட்டு கேம்பரு, அதுக்கப்புறம் லார்ட் டக்கர். இந்த 4 பேர் வந்து கிராண்ட் லீக்கு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருப்பாங்க. இனிஷியல் ஸ்விங் ஹையாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்டீவன் டெய்லர் டபுள் ஆப்ஷன்றதுனால எடுத்துக்கலாம், தேவைப்பட்டால் பவுல் பண்ணலாம். ஆண்ட்ரி கோஸு, அதுக்கப்புறம் ஆரன் ஜோன்ஸ் யாராவது ஒரு பார்ட்னர்ஷிப் மேக் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்கன்னா அதுக்கப்புறம் டெத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு பவுலிங் பேட்டிங் ரெண்டுக்குமே வந்து ஆள் இருக்குது. சேம் இந்த சைடில் லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்கில் டிலனே ஒரு டீசனான ஒரு பிக்கு. பேட்டிங்குமே நல்லா ஆடுவார், ப்ளஸ் பவுலிங்குமே ஒரே ஸ்பின்னராக போகிறப்போ தூக்கி போடுறப்போ விக்கெட் விழுகிறதுக்கான சான்ஸ் வந்து ஹையாக இருக்கும். மார்க்காடே ஜோஸ்வா லிட்டில் தான் போகணுன்னு இல்லை, கொஞ்சம் மாற்றி யோசிச்சு கூட ஃபஸ்ட் பவுல் பண்ணாங்கன்னா ஒரு யங்கு மெக்ரத்தின் கூட போகலாம். ஸோ மெக்ரத்தியை பொறுத்தவரையாக ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்ப மோஸ்ட்லி விக்கெட் எடுத்திருக்காரு. அதே இது செகண்ட் பவுல் பண்ணுறப்ப அவரை யாருமே எடுக்க மாட்டாங்க. ஆனால் அவர் செகண்ட் பவுல் பண்ணுறப்ப தான் 2-3 விக்கெட் அதிகமாகவே எடுத்திருக்காரு. ஸோ அதனால் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ஓரளவுக்கு யோசிங்க. லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார், கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம். இங்கே கேம்பரு, அதுக்கப்புறம் டிலனே ரொம்ப லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்கு. ஹாரி டெக்டரும் ரொம்ப லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்கு தான். பட் ஆனால் இவங்களாம் சைன் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். சேம் இந்த சைடில் உங்களுக்கு சாவிக். ஸோ வேன் சாவிக்கு ஒரு டீசெண்டான பிளேயரு, லைன் அண்ட் லென்த்தில் போடுவார். லக்கு இருந்துச்சுன்னா அதிகமான விக்கெட் அவர் எடுக்கிறதுக்கும் சான்ஸ்ன்றது இருக்கும். ஸோ ஓவரால் வந்து ரைட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க, லெஃப்ட் ஹேண்டர் பேட்டர்ஸ் வந்து கம்மியாக இருக்காங்க. சப்போஸ் இப்போ ஒரு டாப்பில் விக்கெட்ஸ் போகுது, அதுக்கப்புறம் இங்கே மிடில் வந்து இப்படி ஆடுறாங்க அப்படின்னா, ஏர்லி விக்கெட்ஸ் போகுது அப்படின்னா, இங்கே ஆஃப் ஸ்பின் தேவைப்பட்டால் ஹாரி டெக்டர் பவுல் பண்ணுவார். அதையும் மறக்கக்கூடாது. 2 லெஃப்ட் ஹேண்டர் ஒரே டயத்தில் இருந்தால் ஹாரி டெக்டரை தான் கொண்டு வருவாங்க. ஸோ அதனால் ஓரளவுக்கு டபுள் ஆப்ஷன் டீசெண்டான ஒரு பிளேயர் தான். டோட்டல் மேட்சஸ் இங்கே 15 மேட்ச் நடந்திருக்கு. 11 மேட்ச் ஃபஸ்ட் பண்ண டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க, 4 மேட்ச் தான் செகண்ட் பேட் பண்ணிச்சிங்க. ஆவரேஜ் 167 ரன்னு. ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா 2021-22 சம்திங்கில் யூஎஸ்ஏவும் அயர்லாந்தும் இங்கே 2 மேட்ச் ஆடிருக்காங்க. அதில் அயர்லாந்து ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, யூஎஸ்ஏ ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அதில் ஆடின பிளேயர்ஸுக்கான ஸ்டாட்ஸுன்றது ஓரளவுக்கு இருக்குது. அலிகான் ஸோ ரொம்ப காலமாக யூஎஸ்ஏ டீமுக்கு ஆடுற பிளேயர். ஹெட்டும் சரி வென்யூவும் சரி ஒரே இடத்துல தான் மேட்ச் நடந்திருக்கு. ஸோ அதையும் சொல்லிடுறேன். 2 மேட்ச்சில் 2 விக்கெட்டு, இந்த வென்யூலையும் ஹெட்லேயும். நட்வேக்கர் அதே தான், ஹெட்டு வென்யூ இதே கிரவுண்டில் தான் அயர்லாந்து கூட தான் ஆடிருக்காங்க. அதில் 2 மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. இப்போ ரீசன்ட் ஃபார்மே அருமையாக இருக்குது. ஸோ கிராண்ட் லீக்ஸு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் பவுல் பண்ணால் சேஃப் டீம்ஸில் எல்லாத்துலேயும் கேப்டன்சி பண்ணால் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நிதிஷ்குமார் 2 மேட்ச்சில் 70 ரன்னு, வென்யூவும் சரி ஹெட்லேயும் ஒரே ரெக்கார்டு தான். மொனாக் பட்டேல் 2 மேட்ச் சேர்த்து 26 ரன்னு. ஸோ ஸ்டீவன் டெய்லர் 4 மேட்ச் ஆடிருக்காரு, 37 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அந்த இனிஷியல் ஸ்விங்குக்கு பீட்டன் ஆகிருக்காரு, ஓவர்ஸுமே கொடுக்கல. ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து டாப்பில் ஒரு 2-3 பேர் இருந்தால் தான் அவர் பவுல் பண்ணுவார். ரைட் ஹேண்டர்ஸாக இருந்தால் பவுலும் பண்ண மாட்டார். அதையும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. பால் ஸ்டெர்லிங் இந்த கிரவுண்டில் 2 மேட்ச் ஆடி 36 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதில் ஒரே மேட்ச்சில் 24 ரன்னு. ஃப்ளாப்பு தான், இனிஷியல் ஸ்விங்குக்கு வந்து ஃப்ளாப்பாகி அவுட் ஆகிருக்காரு. பால்பரின்னு சொல்லவே தேவையில்லை, எப்பயுமே ஃப்ளாப் ஆகக்கூடிய பிளேயர். 15 மேட்ச்சுக்கு ஒரு மேட்ச் வந்து நல்லா ஆடுவார். லார்ட் டக்கர் 2 மேட்ச்சில் 141 ரன். இதில் ஒரே மேட்ச்சில் 85 சம்திங் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இவரோட ஃபேவரட் கிரவுண்டு, விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுறதுனால கேட்ச் ஸ்டெம்பீட்லேயுமே பாயிண்ட் வரும். கேம்பர் 2 மேட்ச்சில் 4 விக்கெட், பட் ஆனால் அதில் ஒரே மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. மெக்ராத்தி 2 மேட்ச்சில் 4 விக்கெட்டு, மேக்காடையர் 2 மேட்ச்சில் 1 விக்கெட். ஸோ இதான் வந்து இம்பார்ட்டண்டான ஸ்டாட்ஸு. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப கீ. குபேரா ஃபேண்டசி ஆப்பு இன்ஸ்டால் பண்ணாதவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. லீடர் போர்டு கொடுத்துட்ருக்காங்க. டியோன்ற ஆப்ஷன் மூலிமா நீங்கள் வேறு லெவலில் ப்ளே பண்ணலாம். ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, 2K ஃபேண்டசி ரெஃபரோட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தோம்னா இவங்க 2 பேருக்கு கேப்டன்சி கேப்டன் கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் இன்னுமே மாற்றி யோசிக்கலாம். இன்னும் நிறையா ட்ரம் கார்டு பிக்ஸ் உள்ள சொல்லியிருப்பேன், அவங்களெலாம் வந்து ஆட் பண்ணலாம். இனிஷியல் ஸ்விங்கு இருக்கும். ஸோ அதை தவிர்த்து மற்றபடி போயிட்டால் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸு, ஓரளவுக்கு லாஜிக்கல் ஸ்பின்னர்ஸ். ரைட் ஹேண்டர்னால் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு, இங்கே லெஃப்ட் ஹேண்டர்னா ஆஃப் ஸ்பின்னர்ன்ற மாதிரி லெக் ஸ்பின்னர் ஒருத்தர், அதுக்கப்புறம் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருக்காங்க. அவங்களுக்கு கீயாக இருப்பாங்க. மோஸ்ட்லி அவங்களும் ட்ரை பண்ணிக்கோங்க கிராண்ட் லீக்ஸில். சேஃப் ஆப்ஷனாக மார்க்காடையர், வைஸ் கேப்டன் வேணும்னா நட்வேக்கர் போகலாம். இல்லை ஃபஸ்ட் பவுல் பண்ணால் அலிகான் கூட வந்து போங்க. லெட்டிலும் ஒரு டீசெண்டான ஆப்ஷன் தான். லார்ட் டக்கரோட ரெக்கார்டுமே அருமையாக இருந்திருக்கு. அவரும் ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணுங்க. ஒன் சைட் ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணிக்கோங்க. பட் இந்த கிரவுண்டில் மோஸ்ட்லி ஃபஸ்ட் பேட் பண்ண டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க, அதுவும் ஒரு ரெக்கார்ட். பட் இந்த T20 வேர்ல்டு கப்பில் சேஸ் பண்ணுற டீம் தான் மோஸ்ட்லி ஜெயிச்சிட்டே வராங்க. அது வந்து எப்படி வந்து இவங்க மூவ் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ குபேரா ஃபேண்டசி ஆப்பை கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம் டியோன்ற ஆப்ஷன் மூலிமா. மிஸ் பண்ணிடாதீங்க, பெஸ்ட்டான ஒரு ஆப்பு, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முன்னாடி ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்டாட்ஸுமே கலெக்ட் பண்ணியிருக்கேன் இங்கே நடந்த மேட்சஸ்க்கானது. என்னோடய ஐடியாஸையும் சொல்லியிருக்கேன், உங்கள் ஐடியாஸையும் பயன்படுத்திக்கோங்க. டீசெண்டான ஒரு டீமை க்ரியேட் பண்ணுங்கள், ப்ளே பண்ணுங்கள். GL க்ளோஸாக போகலாம்.
ஏன்னா இது ஐபிஎல் கிடையாது. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து டீம் எடுக்கிறதுக்கு. கிட்டத்தட்ட 50லேருந்து ஒரு 60 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ்குள்ளே தான். மோஸ்ட்லி நம்ம சும்மா சாதாரணமாக போடுற டீமே 60 பாயிண்ட் 70 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் தான் ஜிஎல் கிட்ட வந்து இதாகும். நிறையா மேட்சஸ் வந்து பார்த்தோம்னா கேப்டன் கேப்டன் கொடுத்துட்டு ஒரு சில பிளேயர்ஸில் மிஸ் ஆகிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். நல்லா யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் நம்ம கிராண்ட் லீக்கே வின் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஆப்ஸுக்கான லிங்க் இருக்குது, குபேரா ஆப்புக்கான லிங்க்கும் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்மால் லீக் டீம் வந்து வேறு ஒரு ஃபார்முலாவை இன்னும் கண்டினியூவாக வந்து கொண்டு போகலான்னு இருக்கோம். அது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ 2 மேட்ச் வந்து கொடுத்துருக்கேன். ஓரளவுக்கு அட்லீஸ்ட் ஒன்று ஃபுல்லாக வின் பண்ணணும், அப்படி இல்லாட்டி ஃபுல்லாக லாஸ் ஆகாமல் பாதியாவது வின் பண்ணுற மாதிரி தான் ஒரு பேஸு. ஸோ பார்ப்போம். ஸோ டெலகிராம் ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டீம்ஸ் கொடுத்தா மட்டும் அதை யூஸ் பண்ணுங்கள். யாருமே வந்து அமௌண்ட்டு கொடுத்து டீம்ன்றதை வாங்காதீங்க. அதை நான் வந்து பல முறை சொல்லியிருக்கேன். அதில் எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஏமாத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி வாங்கினாலும் அது வேஸ்ட் ஆகும் வாய்ப்பு இருக்குது. நீங்களே க்ரியேட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி நம்ம சேனல் கிடையாது, எங்கே ஃப்ரீ டீம் கிடைக்குதோ எங்கேயாச்சும் தேடி பிடிச்சி கூட நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கோங்க. வின்னிங்ஸ் நல்லா கொடுத்து நீங்கள் ப்ளே பண்ணால் சரி தான். அமௌண்ட்டு கொடுத்து மட்டும் டீமை வாங்காதீங்க.